ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் சாஃப்டான ஜூஸியான ரசகுல்லா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ரசகுல்லாவுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பாலை திரிய வச்சு நம்ம பன்னீர் எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய பால் ரொம்ப முக்கியமானது. ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பசும்பால் கிடச்சின்னா பசும்பால் வாங்கிக்கோங்க. அப்போ தான் பன்னீருடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்ச பாலை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே வினிகர் 2 டேபிள் ஸ்பூனும் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம பாலை திரிய வச்சு பன்னீர் பண்ண போகிறோம். இப்போ பால் பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் பொங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் ஆற விட்டுடுங்க. இப்போவே நம்ம வினிகர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹார்டாகிடும். கொஞ்சம் ஆற விட்டு நம்மளுடைய வினிகர் ஆட் பண்ணும்போது சாஃப்டான பன்னீர் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஃபுல் பாலும் ஒரு சேர நமக்கு திரிஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பால் திரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தனியாக பன்னீர் தனியாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம இதை பன்னீரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வினிகர் பிடிக்காதவங்க லெமன் ஜூஸ் கூட ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெடியான பன்னீரை நம்ம வடித்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு ஜல்லி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னீர் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் நம்மளுடைய ரன்னிங் வாட்டர் வச்சு அதை அலசி எடுத்துடணும். அப்போ தான் அந்த வினிகருடைய ஸ்மெல் எதுவுமே இருக்காமல் நமக்கு ரசகுல்லா பக்காவாக வரும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா புழிஞ்சி அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுக்க போகிறோம். அதுக்குன்னு ரொம்பவே போட்டு முறுக்கி புழிஞ்சிடாதீங்க. ரொம்ப ட்ரையாக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஸ்மூத்தாக அதில் இருக்க தண்ணிலாம் அப்படியே லைட்டாக புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிட்ட உடனே நம்மளுடைய கவுண்டர் டாப்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ நம்மளுடைய பன்னீரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு சாஃப்டாக நம்மளுடைய பன்னீர் உதிராக ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா உதிர்த்து விட்டு நம்மளுடைய உள்ளங்கை வச்சு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பன்னீர் சூப்பர் சாஃப்டாக ஒரு டோ ரெடி ஆகும். நல்லா நீட் பண்ணணும். இந்த ஸ்டெப் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். நம்மளுடைய ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பன்னீர் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்களும் நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஓரமாக நம்ம ஈரத்துணி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். ஈரத்துணி ரொம்பவே முக்கியங்க, இல்லைன்னா ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம ரசகுல்லாவுக்கு தேவையான ஜீரா வாட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் சர்க்கரையும் 4 கப் தண்ணியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இது கொதிச்சு வந்தால் மட்டும் போதும். எந்த பாகுபதமும் நமக்கு தேவைப்படாது. நம்மளுடைய ஜீரா வாட்டர் கொதிக்கிற இந்த சமயத்தில் நம்ம ரசகுல்லாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்ச பன்னீர் டோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணணும். அப்போ தான் ஒரு சூப்பர் சாஃப்டான ரசகுல்லாஸ் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மீதி இருக்க எல்லா மாவுலையும். இப்போ நம்மளுடைய சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்ச எல்லா ரசகுல்லாஸ் உருண்டையும் சுகர் சிரப்பில் பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க. மேலே தெரிச்சிட்டு போகுது. எல்லா உருண்டைகளும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை மூடி போட்டு தான் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த உருண்டை டபுள் த சைஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய உருண்டை நல்லா பெருசாக இருக்குது. நல்லா கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு ஒரு 100 ml வாட்டர் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. இதே போலவே ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சாச்சு. நம்மளோட ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இதை சர்வ் பண்ணுறதுக்கு நான் ரோஸ் பெட்டல்ஸ் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியான சூப்பர் சாஃப்டான ரசகுல்லா ரெடியாக இருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.